நீங்க உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வச்சிருக்கணும். மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தப்பா சாரி வசந்த், அப்பா உங்களை தப்பா நினைச்சிட்டாரு. ஆனா இப்ப அப்பா இருக்கிற நிலையில எந்த உண்மையும் அவர்கிட்ட சொல்ல முடியாது. தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஒரு வாரம் 10 நாள்ல அப்பா உடம்பு சரியானதும் நானே அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க. உங்க சிரமம் என்னன்னு எனக்கு புரியுது. அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம நின்ன எனக்கு கடவுளே வழிகாட்டின மாதிரி இருக்கு. ஆனா இப்ப போய் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா அவர் ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அப்புறம் என்னோட நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடுங்க. எனக்கு புரியுதுங்க. ஆனா என்னையும் கூட ஊருக்கு கூப்பிடுறாரு, அதனால. நீங்களும் வாங்கல? இல்ல, என் பேர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். என் சூழ்நிலை என்னை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் வீட்டை விட்டு ஒரு வேகத்துல வந்துட்டேன். திரும்ப போய் அங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு 2 நாள்ல வந்துடுறேன். நேத்துதான் நீங்க எனக்கு அறிமுகமானீங்க. அது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. எதுக்காக நீங்க உதவி செஞ்சீங்கன்னு கூட எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட வரது கூட யாரா இருந்தாலும் தயங்குவாங்க. இது வரைக்கும் நீங்க என்ன எப்படி நம்பினீங்கன்னு கூட எனக்கு புரியல. இது பாருங்க, நீங்க என்ன நம்பி இவ்வளவு தூரம் வந்தீங்களே, என்ன யாருன்னு தெரியும் உங்களுக்கு? என்னை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் வான்னு சொன்னது எதுவுமே பேசாம பின்னாடி வந்துட்டீங்க. அதே மாதிரி உங்களை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லை, எதுவும் தெரியாது. ஆனா உங்க பார்வையில தெரிஞ்ச உண்மை, அது பேசின நிஜம், அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நீங்க கூப்பிட்டதை நான் வந்தேன். உங்க பார்வையில உண்மை தெரிஞ்சாலும், உங்க பேச்சுல மனசுல உண்மை இருந்தாலும், உங்களை சுத்தி இருக்கிற அசாதாரணமான சூழ்நிலைகள் கூட என்னை அச்சுறுத்தல. காரணம் திரும்ப திரும்ப சொன்னாதான் உங்ககிட்ட இருக்கிற உண்மை, அது மட்டும். வாழ்க்கையில நம்ம மக்களை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாவுதான் விடுதலைன்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்லிக்கிட்டே வாழ்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்வாங்க. ஏன் இப்படி இருக்காங்கன்ற ஒரு கேள்வியோட தான் நான் என்ன அறியாம வந்துகிட்டே இருந்தேன். எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ ஒரு பௌர்ணமி நாள்ல உங்களை சந்திச்சு. ஒரு பௌர்ணமியா? இதுல என்ன வேடிக்கைன்னா, பௌர்ணமினா அது போய்த்தானே ஆகணும். அதே மாதிரி இப்ப நீங்க கிளம்புற சூழ்நிலை. பௌர்ணமினா மறுபடியும் வரும். தேங்க்ஸுங்க, நான் நடத்துற நாடகத்துல நீங்க நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு. மாயா, ஒரு நிமிஷங்க. அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க. 2 நாள்ல வர சொல்லிட்டாரு. இந்தாங்க. எதுக்கு? உங்ககிட்ட போன் இல்லைல்ல, ஏதாவது அவசரம்னா காண்டாக்ட் பண்றதுக்கு. அதான் அப்பா கிட்ட தான் வாங்கினேன். தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க. ஒரு வார்த்தையில நன்றின்னு சொன்னா பத்தாது. எனக்கு இதை தவிர வேற வார்த்தை தெரியல. தேங்க்ஸ். ஓகே மாயா, ஐ அம் ரெடி. இதோ வந்துட்டேப்பா. போலாம். இது நாள் வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறது தான் குறிக்கோள்னு என் வாழ்க்கையே நடத்திட்டு இருந்தேன். இனிமே மாயாவோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். மாயாவோட சந்தோஷம்னா உங்க சந்தோஷமும் சேர்த்துதான்.
நீங்க ஊருக்கு போய் எல்லாரையும் சந்திச்சுட்டு 2 நாள்ல திரும்பி வந்துருங்க. சரிங்க. அப்ப நான் கிளம்புறேன். நல்லது, போயிட்டு வாங்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. மகனே. சார், நீங்க போங்க சார். சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு கிளம்புங்க. சரிங்க. பேசுங்க.